பாருங்கள், இது வந்து ஒரு கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. இதை வந்து நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கட்டிங் வேலை தான் எனக்கு. ஓகேங்களா, ஃபுல்லாக கட் பண்ணி போக வச்சுட்டு நாளையிலேருந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட வந்து கஸ்டமர் வந்து நம்ம ஆரி ஒர்க்கு ஸ்டிச்சிங் எல்லாமே ஆஃபர் கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன நல்லா ஒர்க் வந்து ஆரி ஒர்க்குன்னா நல்லாவே இருக்காது. ஸ்டிச்சிங் பீடு இதெல்லாம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதே ஸ்டிச்சிங் வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்தோம்னா ஸ்டிச்சிங் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து நம்மளோட மதிப்பை நம்மளே குறைச்சிக்கக்கூடாது. ஆஃபர் போடுறோம், நாங்கள் அதை செய்கிறோம், ஆஃபர் கொடுத்து ஸ்டிச் பண்ணி தரோம், ஆஃபர் ப்ரைஸில் ஆரி ஒர்க் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட மதிப்பை நம்மளே குறைச்சிக்கக்கூடாது. இது வந்து நான் என்னோடய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட பாடம். சரிங்களா, நம்ம குறைச்சி கொடுத்தோம்னா அது வந்து நல்லாவே இருக்காதுன்னு அவங்களோட எண்ணமாயிருது. அதே மாதிரியுமே நிறையா ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபரு இப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஆர்டர்ஸும் அவங்கக்கிட்ட தான் நிறையா கொடுக்குறாங்க, நிறையா இது பண்ணுறாங்க. அதில் நிறையா பேர் வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா நிறைய நல்லா ஒர்க் போட்டு தருவாங்க, நல்லா ஸ்டிச் பண்ணி தருவாங்க. எல்லாமே இந்த டெய்லர் ஃபீல்டில் ஆரி ஒர்க் ஃபீல்டில் எல்லா ஃபீல்டுலையுமே அப்படி தான். நிறையா வந்து ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபரு இவங்களாம் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. கம்மியான ஃபாலோவர்ஸு கம்மியான சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க வருஷக்கணக்காக அவங்களும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியாது. சரிங்களா, ஏமாத்துறவங்கள தான் ஈஸியாக வந்து கண்ணில் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க தான் நல்லா எல்லா வேலையுமே நல்லா க்ளீனாக பண்ணி தருவாங்கன்னு. கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களும் ஒர்க்கு வந்து அவங்கக்கிட்டே நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, இனிமேல் வந்து நான் வந்து ஆஃபரு இந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ஆஃபர் போட்டால் நம்மளோட ஒர்க்கை வந்து நம்மளே குறைச்சி மதிப்பிடுற மணிக்கு ஆயிடுது. அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக ஆஃபர் போட்டுக்கிட்டு, ஆஃபர் போடாமல் நம்ம எப்பயும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான். ஆன்லைன் ஆர்டர்ஸ் வராட்டினாலும் பரவாயில்ல, நமக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்து ரெகுலராக கடையில் வந்து கொடுக்குறவங்க கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டே இனிமேல் வந்து ஆஃபர் இதெல்லாம் கிடையாது. நாங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணி எல்லாத்துக்குமே எப்படி ஸ்டிச் பண்ணி காசு வாங்குவோமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா, அதுக்காண்டி ஸ்டிச்சிங் சார்ஜெல்லாம் ரொம்ப இல்லை எங்கிட்ட. ஸ்டிச்சிங் சார்ஜெல்லாம் ரொம்ப கம்மி தான். சாதா ப்ளவுஸ்க்கு வந்து 110 ரூபா, லைனிங் ப்ளவுஸ் வந்து 220 ரூபா. ஓகேங்களா, இதுதான் எங்களோட ஸ்டிச்சிங் சார்ஜு. இதில் வந்து லேஸு பேட்டன் ப்ளவுஸு இதெல்லாம் வச்சா அதுக்கு தகுந்த ரேட்டு வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா, வேணுங்கிறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாமே எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அது. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸு இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கவங்களெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க தான் நல்லா இது பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. எங்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.